பாதிக்கப்பட்டு உலகம் எங்கும் அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே அவர்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்ன கொண்டாடுகிறார்கள் என்றால் ப்ளூ கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு விஷயம் நாங்கள் யாவரே எழுதி நின்று மரித்து போன பரிசுத்தவான்கள், மரித்து போன எவ்வளவோ ஊழியக்காரர்கள் மனைவி, ஊழியக்கார பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா மரித்து போயிருக்கிறாங்க. ஒரு அரை நிமிஷம் யாவரையும் எழுதி நின்று நாம் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக எழுந்து அமைதியாக நின்று ஆண்டவரை ஒரு ஜபத்தை நாம் செய்வோம். அழைத்து போடுவாங்க ஊழியர்கள், ஊழிய ஸ்தாபனங்கள், எத்தனையோ ஸ்தாபனங்கள், எத்தனையோ ஊழியர்களுடைய ஆர்கனைசேஷன் அவர்களுக்காக அவருடைய துணைவியார் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க இறந்து போனதுனால அதெல்லாம் நடத்த முடியாம எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்காக கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் 2020 2021 ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில கொரோனாவுனால ஆண்டவரே அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே எத்தனையோ பெரிய ஆர்கனைசேஷன் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிமையுள்ள ஊழியத்தை செய்த தாசர்கள் ஆண்டவரே மரித்து போயிருக்கிறாங்க. ஊழிய துணைவியார்கள் மரித்து போயிருக்காங்க. விசுவாச மக்கள் ஆண்டவரே மரித்து போயிருக்காங்க. ஆண்டவரே அடுத்து அந்த ஆண்டவரே அந்த நிறுவனத்தை நடத்த முடியாதபடி, இந்த ஸ்தாபனத்தை நடத்த முடியாதபடி ஆண்டவரே எத்தனையோ மிஷனரிகள் ஸ்தாபனங்கள் இன்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. இந்த கால வேளையில நாங்கள் எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எந்த தடையும் இல்லாதபடி அந்த ஸ்தாபனங்கள், அந்த இயக்கங்கள் ஆண்டவரே கர்த்தருக்காக நடைபெறுகிறதான அந்த ஊழியர்கள் தடைபடாதபடி ஆண்டவர் நடத்த ஆண்டவரே இழந்து போய் இருக்கிற குடும்பங்களுக்கு சகல ஆறுதலையும் ஆண்டவரே சகல சமாதானத்தையும் திடனையும் கர்த்தர் கொடுத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ளவரே ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆனா இந்த இந்திய தேசத்துல நாம என்ன பண்றோம்னா இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல 25ஆம் தேதி என்ன பண்றோம்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் என்னன்னா ஹாப்பி கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் என்ன கிறிஸ்துமஸ்? ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய சபையின் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்துக்கு நேராக நாம் செல்லுவோம். வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். வேத வசனத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் வாசிப்போம். வாசிப்போம். லூக்கா 9 10 11. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 11. 2ஆம் அதிகாரம் 10 11. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2:9. கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை
அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. காதை சார்பாக வைத்து வேத வசனத்தை நாம் கவனிப்போம். ஆண்டவர் இந்த உலகத்திலே அந்த ரோம அரசாட்சியினுடைய பிடியில பயங்கரமான பாடுகள், பயங்கரமான சித்திரவதைகள், ஒரு விடுதலை இந்த தேசத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில ஒரு காலகட்டம், முடிவு காலகட்டத்திலே தேவன் பிதாவானவர் இந்த உலகத்தை நோக்கி பார்க்கும்போது தன்னுடைய திருக்குமாரனை அவர்களுக்கு அனுப்பி அவர்களை மீட்பு உண்டாக்கும்படியாக ஆண்டவர் முதலாவது அந்த செய்தியை, அதாவது ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஞானிகள், மேதைகள் எல்லாருக்கும் அவர்கள் புரிகிற விதமாக, அவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக தன்னை வெளிப்படுத்தினார். அவர்கள் புரிந்து அதன்படி நடக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்தார். பாருங்க, மேய்ப்பர்கள் அவர்கள் அற்பமாய் நினைக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்திலே அவர்கள் மதிக்கப்பட கூடாதவர்களாய் இருந்த அவர்களுக்கு முதலாக நல்ல செய்தியை இந்த அற்பமாக எண்ணப்பட்ட, ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட, ஜனங்களால் அவமானப்படுத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட அந்த மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் நற்செய்தியை கொண்டு வந்தார். அல்லேலூயா. எப்படி? படிப்பறிவு இல்லாதவர்களாய் இருந்ததினாலே தன்னுடைய தேவ தூதனை கீழே இறக்கி ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்கி, அந்த நட்சத்திரத்தை எந்த ஊர்ல பிறப்பார், எங்கே பிறப்பார், நீங்கள் போய் அவர்களை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் படிப்பறிவு இல்லாத அந்த மேய்ப்பர்களுக்கு அழகாக ஆண்டவர் அந்த இடத்துக்கு சென்று அவர்களை பணிந்து கொள்ள, அவர்களை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலகத்துல நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை கரம் பிடித்து வழி நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை ஏழையா இருக்கலாம், ஒருவேளை கஷ்டப்படுகிறவர்களா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நீங்க தான் ரொம்ப அருமையானவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்வீர்களோ, நீங்க எந்த அளவுக்கு அறிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு உங்களோடு பேசி உங்களுடைய கரம் பிடித்து மரண பரியந்தமும் வழி நடத்த நம்முடைய இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது வாசித்தீர்கள் என்றால், வேத சாஸ்திரிகள், ஆசாரியர்கள், நியாய சாஸ்திரிகள், கல்வி படித்தவர்கள், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், அவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், இந்த சாஸ்திரிகள்லாம் இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாய் வர வேண்டும் என்றால் அரண்மனையில் தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நேராக போய் அரண்மனையில போய் பார்க்கும்போது அந்த ஏரோது ராஜா சாஸ்திரிகள், நியாய சாஸ்திரிகள், ஆசாரியர்கள், வேத பாரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களை அழைத்து, எங்க பிறப்பார் இயேசு, எங்க பிறப்பார் இயேசு, எந்த இடத்துல பிறப்பார் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கும்போது அவருடைய ஞானத்தின்படி, அவருடைய அறிவின்படி, அவருடைய விவேகத்தின்படி அவர்கள் வேத வசனத்தை வாசித்து அவர் அந்த மீகா புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி அவர்களுடைய ஞானத்தின்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த வேத வசனத்தின்படி இயேசு எங்கு பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு காட்டினார். படித்தவர்கள், ஞானிகள், மேதைகள், அவர்களுக்கு ஏற்ற வண்ணம் தேவன் தன்னை வெளிப்படுத்தி அவருடைய ஆத்துமாவையும் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்திலே இழுத்துக் கொள்வதற்கு அவர்களும் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை வெளிப்படுத்தி அவர்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார் என்றால் அவர் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அடுத்தது ராஜா, அதிகாரம், ஆளுகை,
அதிகாரம், ஆளுகை அவனுக்கு இருக்கிறதான அவனுக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. வெறும் ஆளுகை, வெறும் அதிகாரம், அதுதான் அவன்கிட்ட இருக்கிறது. ஆனால் அவன் கீழே பணிபுரிகிற அந்த நியாய சாஸ்திரிகள், அந்த வேத சாஸ்திரிகள் சொல்லுகிற அந்த வேத வசனத்தின் கேட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு, நீங்கள் போய் தொழுது விட்டு, நீங்கள் வந்து என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் போய் பார்க்கிறேன் என்று சொன்ன. அல்லேலூயா சொல்லுமா. ஆக இந்த கால வேளையில் நான் சொல்றேன், உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், தேவன் தன்னை வெளிப்படுத்தி அந்த நித்திய ஜீவனுக்கு உங்களை கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு ஏற்ற வண்ணம் கீழே இறங்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசி அவருடைய நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு தேவன் அழகாக இறங்கி உங்களுக்காக கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நீங்கள் பிடித்துக் கொண்டால் நீங்கள் மோட்ச ராஜ்யத்துக்கு போக ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்திலே 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப வாசிப்போம். 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். வேகமாக. அவர்களை நோக்கி, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள். முதல்ல சொல்றது என்னன்னா, இந்த தேவதூதன் அந்த மேய்ப்பர்களை குறித்து பார்க்கும்போது அவர்கள் பயந்தவர்கள். அவர்கள் பயங்கரமான சூழ்நிலையினாலும், அரசாங்கத்தினாலும், ஆளுகையினாலும், ரோம பேரரசினாலும் அவர்கள் பயந்து வாழ்ந்ததான அந்த ஜனங்களுக்கு இதுவரைக்கும் அவர்களை பார்த்து பயப்படாதே என்ற வார்த்தை அவர்கள் கேட்டதே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய நெருக்கம், உங்களுடைய இடுக்கம், உங்களுடைய பயங்கரமான பிரச்சனைகள் இதெல்லாம் என்னவா ஆகும் என்று சொல்லி இந்த கால வேளையில பயந்த சூழ்நிலையில நீங்க இந்த கால வேளையில ஆண்டவரிடத்துல வந்திருந்தால், உங்கள் சூழ்நிலை நீங்கள் உங்களுடைய உணர்வின் அடிப்படையில, உங்கள் உணர்ச்சியின் அடிப்படையில, உங்களுடைய அறிவின் அடிப்படையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாதே. பிள்ளையின் காரியம், குடும்பத்தின் காரியம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், வேலையின் காரியம், எதிர்கால காரியம், அநேக காரியங்களை குறித்து கலக்கத்தோடு, வேதனையோடு இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாதே. இந்த உலக அண்ட சராசரத்தை உருவாக்கின நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னோடு இருக்கிற நான் பெரியவர் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுமா. பெரியவர் உனக்காக இருக்கிறார். உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு உனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயப்படாதே என்று சொன்னார். அடுத்ததாக வாசித்தால் வசனத்தை வாசியுங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எத்தனை பேருக்கு தெரியும்? நியூஸ் அப்படின்னு கேட்கிறோம். நியூஸ் என்ன? நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். எத்தனை பேருக்கு புரியுது? வடக்கு, தெற்கு, அடுத்தது மேற்கு. சொல்லுங்க, எல்லாம் என்ன பாருங்க, இன்னைக்காவது பேசுங்க. சொல்லுங்க, நியூஸ்னா என்ன? நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். எல்லா இடங்களிலிருந்து வருகிற செய்தி தான் என்னது? செய்தின்னு அர்த்தம். அல்லேலூயா. எல்லாத்தையும் தொகுத்து வழங்குறதா ஒரு செய்தி. அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இங்க என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்செய்தி. என்ன செய்தி? அல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்டு கேட்டு, அல்லேலூயா, பாருங்க, உலகத்தில் எங்கு பார்த்தாலும், எந்த நாடுகளை பார்த்தாலும், எந்த கிழக்கு வடகிழக்கு நாடுகள், எல்லா நாடுகளையும் பார்க்கும்போது அந்த திசையிலிருந்து வருகிற செய்திகள் எல்லாம் பேட் நியூஸ் வருகிறது, மோசமான செய்திகள் வருகிறது, நம்மை கலக்குகிற செய்திகள் வருகிறது, நம்மை அச்சுறுத்துகிற செய்திகள் வருகிறது, நம்மை பயப்படுத்துகிற செய்திகளை வருகிறது. இனி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய நாட்கள் எவ்வளவா ஆகும் என்று பயப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நான் கேட்கிற, பாருங்க, பேப்பர் எடுத்தா, நியூஸ் எடுத்தா, பார்க்கிறவங்களை கேட்டா எல்லாரும் சொல்லுகிற செய்தி என்னன்னா,
அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கெட்ட செய்தியை கேட்டு கேட்டு உங்க வாழ்க்கை அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில போன உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் எல்லா பக்கத்தும் பாத்தீங்கன்னா துர்ச்செய்தி தான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. என்ன நல்ல செய்தி என்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. யாருக்காக பிறந்தார்? அதுதான் நல்ல செய்தி. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்துக்கு அவசியமானது, தேவையானது, அது முக்கியமான செய்தி என்னவென்றால், இயேசு இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக இந்த நாட்டில் வாழுகிற எல்லா ஜனத்துக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதுதான் என்ன செய்தி என்றால் நல்ல செய்தி. ஹல்லேலூயா. இது என்ன செய்தி என்றால் இட்ஸ் a good news. ஹல்லேலூயா. என்ன நியூஸ்? என்ன நியூஸ்? போகும்போது சொல்லணும். ஹல்லேலூயா. பார்க்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லணும்? அவன் தவிச்சு போயிருக்கிறான். காலையில சிக்கன் எடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கல, காசு இல்ல, அது இல்ல, வீட்டுல போடுற அழுத்தத்துல என்ன பண்றதுன்னு கெட்ட செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க. இயேசு நல்லவர், உனக்காக தான் பிறந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. குட் நியூஸ். நீ யோசித்து பாருங்க, இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு நம்ம சொல்ற ஒரு செய்தி என்னன்னா, இயேசு உனக்காக, உன் பாவத்துக்காக, உன் சாபத்துக்காக, உன்னை மீட்கும்படியாக தெய்வம் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார். இதுதான் குட் நியூஸ். அல்லேலூயா. இத அனுபவித்த நீ மற்றவர்களுக்கு சொல்லலன்னா உனக்கு ஐயோ. நீ சொல்லணும், மற்றவர்களை பார்த்து சொல்லணும். ஒரு பிச்சைக்காரன் ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்கிற இடத்துல போய் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அவன் மாத்திரம் திருப்தியா இருந்துட்டானா, அவன் நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் அங்க இருக்கும். இவன் போய் என்ன பண்ணுவான்னா, நீ காலையில இருந்து சாப்பிடாம இருக்கியே, மணி 4 ஆச்சு, அந்த கல்யாண மண்டபத்துல அங்க சாப்பாடு வீணா போய் கிடக்குது, அங்க சாப்பாடு நிறைய தராங்க, வா அப்படின்னு சொல்லி பிடித்து இழுத்து கொண்டு போய் உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது மாதிரி நீ உன்னுடைய தோல்வி, உன்னுடைய தற்கொலை, உன்னுடைய ஏமாற்றம், உன்னுடைய சோர்வுகள், நீ உன்னுடைய உன்னுடைய பலவிதமான சிக்கல்ல மாட்டிருக்கும் போது, நாம் செத்து போனால் பரவாயில்ல என்று சொல்லுகிற சூழ்நிலை இருக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் கையை பிடித்து இன்றைக்கு வாழ வைத்து இந்த கிறிஸ்துமஸ்க்கு வந்து உட்கார வைத்திருக்கிறார் என்றால், நீ அவருக்கு செய்வது என்னென்றால், நன்றி உள்ள உணர்வோடு உனக்கு செய்த நன்மையை அடுத்தவர்களுக்கு நீ சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த இடத்துல வாசிக்கும் போது எல்லா மனுஷருக்கும், வாசிங்க 10ஆம் வசனம், சத்தமா உயிரோட, அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் அது என்ன பண்றது? மிகுந்த சந்தோஷம். all people போட்டிருப்பாருங்க கீழே. எல்லா மக்கள், இந்த உலகத்துல வாழுகிற எல்லா மக்கள், not only you. அல்லேலூயா. உனக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும். குட் நியூஸ் மாத்திரமல்ல, ஆண்டவர் எல்லா மனுஷருக்கும் ஒரு இட்ஸ் a glad news. அல்லேலூயா. glad news அப்படின்னா என்ன? மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அல்லேலூயா. அதுல குட் நியூஸ் என்று போடப்பட்டிருக்கு. அடுத்தது glad news என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக சந்தோஷமான செய்தி. நமது ஆண்டவர் நமக்கு மிக சந்தோஷமான செய்தியை கொடுக்க, அந்த சர்வ உலகத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்த்து அவரோடு சேர்ந்து தமது அதிகாரத்தை கொடுத்து ஆறுதலையும் பலனையும் நம்மோடு கூட இருப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த தெய்வ குமாரன், தேவ மகன்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவாதி தேவனாக நம்மோடு வாசம் செய்வது எத்தனை பாக்கியம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. தேவாதி தேவன், மகிமையில வெற்றி சிறந்த தெய்வம், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை வாழ வைக்கிற உண்மையான தெய்வம் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். உன்னுடைய இருதயத்தில் பிறந்திருக்காரா? நீ பிறக்கலன்னா நீ மற்றவர்களுக்கு சொல்லணும். நம்முடைய ஆவியிலும் நம்முடைய சரீரத்திலும் அவர் வாசம் பண்ணி வந்திருக்கிறார். அவர் உண்மையை, அது உண்மையா நம்ம சொல்லணும்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், அவர் நம்முடைய இருதயத்தில் தங்கி அவர் வாசம் பண்ணி நமக்கு ஆறுதலையும் நமக்கு நம்பிக்கையும் நமக்கு ஒரு தைரியத்தையும் நமக்கு ஒரு திடனையும் கொடுத்து வாழ வைக்கிற தெய்வமாக ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற ஒரு உண்மையான தெய்வம் அவர் மாத்திரமே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? மூன்றாவது பாத்தீங்கன்னா, இட்ஸ் a global news. என்ன நியூஸ் என்றால், எல்லா ஜனத்திற்கும், எல்லா கரங்களை உயர்த்தி எல்லா கரங்களை சொல்லுவோமா? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. குளோபல், உலகம் எங்கும் இருக்கிற எல்லா ஜனத்துக்காகவும், எல்லா ஜனம், எல்லா நாடுகளில் இருக்கிறவர்களுக்கும், நீ கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், மஞ்சளா இருக்கலாம், பிரௌனா இருக்கலாம், நீ எந்த நிறமானாலும், எந்த ஊரானாலும், எந்த ஜாதியானாலும், எந்த தேசமானாலும், எந்த ஜனமானாலும், எந்த மதத்தனானாலும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உனக்காக பிறந்தார். அது உலக செய்தி. அல்லேலூயா. குளோபல் செய்தி. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கைகளை உயர்த்தி எல்லா ஜனத்துக்காக, எல்லா மனிதருக்காக, இந்த அண்ட சராசரத்தில் வாழும் எல்லா மக்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் உண்மையான உன்னதமான ஆண்டவர், அவர் மகிமையான ஆண்டவர். தன்னுடைய மகிமையை வெறுத்து, தன்னுடைய எல்லா ஆளுமையும் வெறுத்து, மனித சாயலாகி அவர் மரியாளுடைய வயிற்றில் வந்து பிறந்து நமக்காக வளர்ந்து, நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து உன்னையும் என்னையும் ரட்சித்து இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார வைத்திருக்கிறார். நீ பாராட்டின கிரியைகளினால் அல்ல, நீ பாராட்டின நீதியினால் அல்ல, நீ பாராட்டின உண்மையான காரியங்களினால் அல்ல, அவர் நம்மை வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டு இந்த கால வேளையில் இங்கு வந்து உட்கார்ந்து அவரை ஆராதிக்க அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளணும். உணர்வுள்ள ஜீவியமா இருக்கும். இயேசு கிறிஸ்து தமது பிறப்பை வேதாகமத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவித்தார். முதலாவது நான் சொல்லும்போது, இட்ஸ் a good news, it's a glad news, it's a global news. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது ஆண்டவர் ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்தில் பிறந்தார். நம்பர் 1. இரண்டாவது, கிழக்கிலே யாக்கோபில் உதிக்கும் நட்சத்திரமாக உலகில் அவர் வருவார். இரண்டாவது. மூன்றாவது, இஸ்ரவேலில் ஆளுகை செய்யும் ஆளுநராக பெத்லகேமில் பிறப்பார். நான்காவதாக, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்ப பண்ணுவார் என்று இவரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தது வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். முதலாவது 4 காரியங்களை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். பாருங்க, 3ஆம் அதிகாரம், முதலாவது ஸ்திரீயின் வித்து. முதலாவது ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். பாருங்க, ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு கிறிஸ்து, அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. ஏசாயா 7:14, மத்தேயு 1:23 எழுதிக் கொள்ளுங்கள். ஏன் இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக பூமிக்கு வந்தார்? நாம் எல்லாரும், இங்க வந்திருக்கிற எல்லாரும் எப்படி, யார் மூலமாய் பிறந்தோம் என்றால், நாம் எல்லாரும் புருஷர்களுடைய வித்து. நாம் எல்லாம் எப்படி பிறந்தோம்? அப்பாவுடைய வித்து. ஆனால் இங்க வாசிக்கும் போது இயேசு மாத்திரம் ஸ்திரீயின், ஒரு பெண்ணின் வித்தாக, அந்த வித்தின் மூலமாக இந்த பூமிக்கு வந்த தெய்வகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுகிறேன். சாத்தான், தேவன் அந்த ஆதாம் ஏவாளுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். அந்த அதிகாரத்தை பிசாசு பறித்து போட்டான். அதை யார் மூலம் பறித்து போட்டான் என்றால், பெண்ணிடத்தில் பிசாசு, அவன் ஆவியானவர், அவன் பாம்பின் மூலமாக உள்ளே புகுந்து பிசாசு பேசினார். பேசி என்ன பண்ணினார் என்றால், அவன் ஏவாளை, ஸ்திரீயை வஞ்சித்து அவனை பறித்து போட்டான். அதிகாரத்தை, ஆளுகையை அவன் பறித்து போட்டான். ஆண்டவர் சொன்னார், எந்த பொன்னை வைத்து இந்த உலகத்தில் வஞ்சித்து என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தினாயோ, அந்த பொன் மூலம் நான் இந்த உலகத்துக்கு வந்து உன் தலையை நசுக்குவேன் என்றார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றாங்க? அல்லேலூயா. எந்த பொன்னின் மூலமாய் நீ வஞ்சித்து ஆளுகையும் உறவையும் பிதாவினிடத்திலிருந்து பிரித்தாயோ, அதே பெண்ணின் மூலமாய் நான் வந்து உன் தலையை நசுக்கி உனக்கு நான் ஒரு பெரிய ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வந்தார். இந்த உலகத்திற்கு ஸ்திரீயின் மூலமாக எங்களைப் போல ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்து, நீர் இன்றைக்கும் எங்களை விடுதலையாக்க ஒரு பரிசுத்த குமாரனாக இந்த உலகத்தில் பிறந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை உண்டாவதாக. உனக்கும் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஆனால் நான் இந்த உலகத்தில் பிறந்த பிறகு இந்த உலகத்தில் மக்களுக்காக பாடுபட்டு வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, பரிசுத்தத்தை உன்னிடத்தில் காண்பித்து உன் தலையை நசுக்குவேன். உன் தலையை நசுக்கி, இந்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். பாருங்க, அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து பிசாசுடைய தலையை ஆண்டவர் ஜெயித்தார். கொலோசியர் 2:15 வசனத்தை வாசிப்போம். வேகமா வாசிங்க. 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அந்த பிசாசின் தலையை நசுக்கிட்டார். ஆனா இப்ப எது ஆடுதுன்னா, வாள் ஆடுது. எது ஆடுது? என்ன ஆடுது? வாளுதான். இந்த வாளுக்கே பயப்படுறீங்க. இந்த தலையை மாத்திரம் விட்டுருந்தாருன்னா அவ்வளவுதான். தலையை நசுக்கி அவர் ஜெயம் எடுத்து விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்க, உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ளே ஆண்டவர் சொல்றார், பயப்படாத. உன் சரீரத்தில் எந்த பிசாசும் தங்க முடியாது. எந்த பிசாசின் அதிகாரமும் உனக்குள் இருக்க முடியாது. உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிற எந்த பிசாசும் அதனுடைய சகல அதிகாரத்தையும் அதன் ஆளுகையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் தலையை நசுக்கி அவனிடத்தில் இருந்த அதிகாரத்தையும் அவனிடத்தில் இருந்த தேவனுடைய உறவை பிரித்த எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார்.
பயப்படாதே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. அந்த சாத்தானை தலைமேல் கால்களை வைத்து நசுக்கி ஆண்டவர் அதிகாரத்தையும் இழந்து போன உறவையும் ஐக்கியத்தையும் பலனையும் தைரியத்தையும் ஆண்டவர் இந்த கால வேளையில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் தருகிறார். இயேசுவே எனக்கு திரும்ப அதிகாரத்தை கொடுக்க, எனக்காக உயிர் கொடுத்து இந்த உலகத்துக்கு வந்து எனக்கு விரோதமாய் இருக்கும் சாத்தானே அவனை நசுக்கி அவனிடத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் செய்ய எனக்கு உதவி செய்கிறேன், உமக்கு நன்றி. பிசாசை எப்படி ஏமாற்றினார் என்றால், பிசாசை முதலில் ஏவாளிடம் வந்து சொன்னதெல்லாம் ஆண்டவர் இப்படி சொன்னாரோ. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேகமாக எப்படி ஏமாற்றுறான் பாருங்க. இப்படிதான் உங்களை ஏமாற்றுறான். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாரோ. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 3ஆம். சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி ஆண்டவர் சாவா என்று சொன்னார். ஆனா பிசாசு சொல்றான் சாவதில்லை என்று சொல்றான். இன்னைக்கு செய்யாத ஆண்டவர் சொல்ற, ஆனா நான் செய்வேன் என்று சொல்றீங்க. போகாத என்று ஆண்டவர் சொல்லுவார், நான் போவேன் சொல்லுவீங்க. சோதனையை கொடுப்பார், இச்சையை காட்டுவார். ஆண்டவருடைய அன்பில் இருந்து, ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருந்து, ஆண்டவருடைய உறவில் இருந்து உங்களை பிரிப்பதற்கு அவன் இச்சை சோதனைகளை கொடுத்து வழி விலகி போக பண்ண அவன் துடிப்பான். ஆண்டவர் இரண்டாவது ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் சந்தேகப்பட வைத்தான். ஒரு நாளிலே உன் வாழ்விலே ஒரு நாளும் தேவனையும் ஜெபத்தையும் அவருடைய வார்த்தையும் சந்தேகப்படாத. இந்த ஆதாம் ஏவாள் சந்தேகப்பட்டாங்க. ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தையும் அவர்கள் சந்தேகப்பட்டாங்க. அதனாலதான் விழுந்து போனாங்க. இந்த கால வேளையில சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஜெபத்தையும் ஆண்டவருடைய ஆளுகையும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வேத வசனத்தையும் ஆண்டவரோடு கூட செலவிடுகிற நேரத்தையும் நீ அசட்டை பண்ணாதே. அசட்டை பண்ணினால் நீ விழுந்து விடுவாய். அடுத்தது, பிசாசு இச்சையினாலே கனியை கொடுத்து, இச்சையை கொடுத்து இன்பத்தை காண்பித்து அவன் சொல்லுகிறார், புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இதை புசித்தால் உன் கண்கள் திறக்கும், நீ தேவர்களை போல ஆவா என்று பிசாசு சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் என்னன்னா, பிசாசு சொல்றதுதான் சந்தோஷமா இருக்கு. இச்சையை தூண்டி விடுறான், புசி புசின்னு சொல்றான், செய் 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 என்று சொல்றான், ஓடு ஓடு ஓடுன்னு சொல்றான், பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்றான். பண்ணு பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ அகார பாதாளத்துல விழுந்துருவ. ஜாக்கிரதையா இரு. ஆண்டவர் சோதனையை கொடுத்து ஆண்டவருடைய உறவை விட்டு, ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு, ஆண்டவருடைய அன்பை விட்டு அவன் இழுத்து விடுவான். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னா, தேவனை விட்டு பிரித்து பகையை உண்டாக்கினார் பிசாசு. மறுபடியும் இதையெல்லாம் மற்றவருக்கு தான் இயேசு நம்மோடு வந்து மறுபடியும் தேவனையும் நம்மையும் ஒப்புரவாக்கி, ஆண்டவர் இரத்தத்தை சிந்தி உடலை கொடுத்து உயிரை கொடுத்து ஆண்டவர் பிதாவோடு கூட தேவன் நம்மளை ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட உலாவுகிறார். நம்முடைய இருதயத்தில் உலாவி ஆண்டவர் அந்த நித்திய ஜீவனுக்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்தி அவருடைய தேவ ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போக அவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நம்பர் 1. நம்பர் 2, என்னாகமம் 24:7-17 வாசிங்க. வேகமா வாசிங்க. என்னாகமம் 24:17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, அவருடைய நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து அவருடைய நட்சத்திரம்
யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். ஒரு நட்சத்திரம் உதிக்கும், யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து உதிக்கும். ஆமென். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அது எதுக்கு செய்ய உதிக்கும் என்றால் ஆளுகை செய்ய. ஆண்டவர் ஸ்திரீயின் வித்தாக மாறி பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து நம்மளை விடுதலை மீட்டது மாற்றமல்ல, அவர் யாக்கோபில் இருந்து உதிக்கும் ஒரு நட்சத்திரமாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். சாத்தானை பற்றி நட்சத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12-13. வேகமா வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. போதும், அதிகாலையின், நல்ல கவனமா கேட்கணும் இந்த காரியத்தை. சாத்தானை பற்றி நட்சத்திரம் என்று எழுதப்பட்டுள்ளது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாகிய சாத்தானே. ஆனா அடுத்தது சொல்லுது, அதிகாலை நீ விழுந்தாயே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. வாசிங்க. நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினாயே. போதும், அவன் விடுவெள்ளி நட்சத்திரமாய் இருந்தது உண்மை. ஆனால் அவன் விழுந்தான், அவன் வெட்டப்பட்டான். அல்லேலூயா. அவன் தலை நசுக்கப்பட்டது, அவன் விடுவெள்ளி இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் விடுவெள்ளி நட்சத்திரமே ஆராதனை அப்படின்னு சொன்னா பாடக்கூடாதுன்னு ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு. ஏன் பாடக்கூடாது? அவன் விடுவெள்ளி தான், விடுவெளி போல. ஏன்னா பொய்யுக்கு எப்படி இருக்காவ? பொய்யுக்கு பிதாவா இருந்துட்டு நான் தான் ராஜா, நான் தான் இயேசுன்னு சொல்லுவான். அதனால அவன் பேரை நம்ம வச்சுக்க முடியுமா? அவன் விழுந்தான், அவன் வெட்டப்பட்டான், அவன் தலையை கர்த்தர் நசுக்கினார், அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டார், தன்னுடைய மக்களை விடுதலை ஆக்கும்படியாக. பாருங்க, ஆண்டவர் இதுல சொல்லும் போது நம் ஆண்டவர் என்றென்றைக்கும் நட்சத்திரம் போல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்முடைய பினான்சியல்ல, மற்ற எல்லா காரியங்களும் ஒளியா இருக்கிறார். நட்சத்திரமாய், நட்சத்திரம் ஒளியை கொடுப்பது போல இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உன்னுடைய வாழ்க்கையில அந்த நட்சத்திரத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். முதலாவது, இந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டவர் என்றால் நம்பிக்கையின் நட்சத்திரம். இந்த உலகத்துல யாராலும் நமக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாத போது, நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில, எதுவும் இல்லாத சூழ்நிலையில நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாதான் இந்த உலகத்துல வந்தார். இல்லையா சொல்லாமா? நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். இருள் சூழ்ந்த வேளையில, நல்லா பாருங்க, இருள் சூழ்ந்த வேளையில், இருள் அப்படியே கப்பி கொண்டிருக்கிற வேளையில், பகல் வருவதற்கு முன்பாக விடிவெள்ளி நட்சத்திரம் வானத்தில் தோன்றும். அது நமக்கு என்ன சொல்லுகிறது? உன் இருள் மாறும், உன்னுடைய சூழ்நிலை மாறும், உன் வேதனை மாறும், உன் வியாதி மாறும், உன் கடன் மாறும், உன்னுடைய அந்தரங்க காரியங்கள் மாறும் என்கிற நம்பிக்கை வெளிச்சமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் உதித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருள் சூழ்ந்து இந்த உலகத்தை கவ்வுகிற போது விடிவெள்ளி நட்சத்திரமாக இயேசுவின் வாழ்க்கையில தோன்றுவார். தாங்க முடியாத மரண இருள், தாங்க முடியாத அந்தகார இருள், தாங்க முடியாத கடுமையான இருள் வரும்போது உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்வது என்று நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படியாக தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாராலும் அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது. இயேசுவை போல ஒரு நம்பிக்கை கொடுக்கிற தெய்வம் இந்த இடத்துல யாரும் கிடையாது. பாருங்க, வட அமெரிக்காவுக்கு பக்கத்துல ஒரு ஜேம்ஸ் என்கிறதான ஒரு கோடீஸ்வரன் இந்த கல்வியே கற்க கூடாது, படிப்பையே படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36 ஸ்டூடெண்ட்டை வச்சு ஒரு திரை நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த 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 இடத்துல இருந்த ராணுவம் அந்த இடத்தெல்லாம் இடித்து போட்டு பிள்ளைகள் படிக்க கூடாது, அவங்க கன்னை தான் சுடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கரமான இரிட்டேட் பண்ணும்போது இவர் போய் ஒரு பூமியில
அவர் பெரிய பள்ளம் தோண்டி ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை உருவாக்கி அந்த 56 பிள்ளைகளையும் அங்க வைத்து அந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னாராம், தம்பி, இவர்களுக்கு போதிப்பதற்காக நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனேன். இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது இயேசுவை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி விடிய விடிய உட்கார்ந்து அந்த பேப்பர் எல்லாம் எழுதி கொண்டு போனேன். ஆனா அந்த பிள்ளைகளும் சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது பேப்பர் எல்லாம் சுருக்கி போட்டுட்டு இவர் சொன்னாராம், தம்பி, பிள்ளைங்களா என்ன பாருங்க, நல்லா கவனிப்பாரு, உங்களை தான் சொல்றேன், பாருங்க என்ன பாருங்க. அப்ப அவர் சொன்னாராம், நான் நீங்க கல்லூரி படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு போசாக்கு, உங்களுக்கு உடை, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஃபீஸ், உங்களுடைய பராமரிப்பு எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிப்பீங்களா, இங்க இருந்து படிப்பீங்களா, உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செய்யறேன், ஆனா நீங்க படிப்பீங்களா அப்படிங்கும்போது அங்க அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை வந்து அத்தனை பேர்களும் எல்லா தேசத்திலும் உயர் அதிகாரிகளாய் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அல்லேலூயா, இன்றைக்கும் இருக்கிறார்கள். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற சூழ்நிலைகள் அற்று போகும்போது நமக்காக ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல பாடுகளுள்ள மனிதனாய் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் நம்பிக்கை கொடுக்க. அவரை போல ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் ஒருத்தரும் கொடுக்க முடியாது. அவர் சொன்னார் செய்வார், நான் சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன், சொல்லியும் செய்யாது இருப்பேனோ? அவர் சொன்னா அவர் செய்வார். ஒரு நல்ல நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது நம்பிக்கை கொடுக்க. நம்பிக்கை அற்ற நமக்கு, தேவனற்ற நமக்கு, அந்நியராய் இருந்த நமக்கு, விக்கிரக ஆராதனையில் இருந்த நமக்கு, பாவத்தில் மூழ்கி இருந்த நமக்கு, சாத்தானின் அவருடைய கட்டுக்குள் இருந்த நமக்கு, சகல விதமான ஜனங்களை வேதனைப்படுத்தியிருந்த நாட்களில் மத்தேயுக்கும் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கும் 400 வருடம் இருந்த பயங்கரமான இருண்ட காலம். நல்ல கவனமா கேட்கணும். இருண்ட காலம், 400 வருடம் இருண்ட காலம். வெளிச்சம் இல்ல, வேதம் இல்ல, சத்தம் இல்ல, ஆசாரியர்கள் இல்ல, தேவனிடத்துல வழி நடத்துவதற்கு யாரும் இல்ல. ஆனா அந்த கட்டத்துல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் நட்சத்திரமாக இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கையில் நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தால் ஆண்டவர் பயந்து போயிருக்க வேண்டாம், கலங்கி போயிருக்க வேண்டாம், திகைத்து போயிருக்க வேண்டாம். என்ன செய்ய போகிறோம் என்று நீ திகைத்து போயிருக்க வேண்டாம். உனக்கு நம்பிக்கையின் நட்சத்திரமாக ஆண்டவர் இயேசு உனக்கு இருக்கிறார். அவரை பற்றிக்கொள். அடுத்தது வழிகாட்டும் நட்சத்திரம். இதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். வழிகாட்டும் நட்சத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வழிகாட்டும் நட்சத்திரமாக இருந்தார். பாருங்க, ஞானிகள் ஒரு புறஜாதிகள், ஞானிகள் தேவனை அறியாதவர்கள், ஞானிகள் கிழக்கு பகுதியிலிருந்து வந்தாங்க. நிறைய பேர் சொல்றாங்க இந்தியாவில இருந்து போயிருப்பாங்க, ஆசிய தேசத்துல இருந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவங்க நட்சத்திரத்தை பார்த்து நல்ல கவனமா கேளுங்க. வேதத்தை அறியாதவர்கள், புறஜாதிகள் நட்சத்திரத்தை ஒன்றை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் உணர்ந்தார்கள், ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று கண்டார்கள். அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே வந்தார்கள். வழிகாட்டி கொண்டு வந்தது, வழிகாட்டும் நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டே வந்தது. இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், இயேசு எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை காட்டிக்கொண்டே வந்தது வழிகாட்டும் நட்சத்திரம். உங்க வாழ்க்கையில இந்த வழிகாட்டும் நட்சத்திரமாக இயேசு வாழ்க்கையில இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு அழகா ஆண்டவர் வழிகாட்டுவார். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, இன்னைக்கு அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைகளை சோறு ஊட்டுவதற்கு வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை பார், சந்திரனை பார் என்று சொல்லி வானத்தை பார்த்த காலம் போய்
இன்றைக்கு எங்க பார்க்கிறோம் என்றால் செல்போனை கீழே பார்க்கிறோம். இன்றைக்கு காலம் மாறி போச்சு. அன்றைக்கு எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் இளைப்பாறலாம் என்று சொன்னா அந்த திண்ணை தானா, திண்ணையில உட்கார்ந்து எல்லாரும் சந்தோஷமா பேசி வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த நட்சத்திரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த சந்திரன் வர்றது அழகா இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்த காலம் போய் இன்றைக்கு பூமியை பார்க்கிற காலம் ஆயிடுச்சு. எந்த சாகர வரைக்கும் பூமியை பார்க்கிற ஒரு விலங்கு சொல்லுங்க பாப்பா, பண்டிகை போல ஆயிட்டோம். இந்த பண்டிகை தான் என்ன பண்ணுவான்னா, அந்த இஸ்ரவேல் நாட்டுல இருக்கிற அந்த இடத்துல மசூதி இருக்கு, அந்த மசூதியை எடுத்துட்டு தேவாலயம் கட்டுவாங்க. தேவாலயம் கட்டும் போது அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்னா, இந்த பன்னியை கொண்டு போய் அந்த பலிபீடத்துல வைத்து அந்த பலியிடுவான். அப்பதான் யூதர்களுக்கு தெரியும் இந்த பன்றி அருவருப்பான மிருகம், தேவனுக்கு படைக்க கூடாத மிருகம் என்று சொல்லி அவர்கள் அந்தி கிறிஸ்துவை எதிர்ப்பார்கள். அன்றைய நாள் அநேக இரத்த சாட்சியாய் மறிப்பார்கள். அல்லேலூயா. நீங்க கீழே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கதிதான் வரும். நீங்க எங்க பார்க்கணும்னா, எஜமான் வேலைக்காரன் எஜமானுடைய கைகளை நோக்கி பார்ப்பது போல, எஜமான் வேலைக்காரி எஜமாட்டியுடைய கைகளை நோக்கி பார்ப்பது போல அவருடைய கரத்தை வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனையை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். வானத்தை நோக்கி பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய கைகளையோ நம்முடைய இருதயத்தையோ நம்முடைய கண்களையோ நாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நோக்கி பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை காண்பிப்பவர். பிள்ளைகளை பழக்காதீங்க, கூட்டிட்டு போ வெளியில, ஆடை காட்டு மாடை காட்டு, வேணும்னா நாய்க்குட்டியை காட்டு, பூனையை காட்டு, செல்போனை காட்டுங்கன்னா பிள்ளைகள் கெட்டு போயிடும். ஆண்டவருடைய பாட்டை போடு, ஆண்டவருடைய காரியத்தை சொல்லு, ஆண்டவர் வழிகாட்டும் உங்க வாழ்க்கையில இந்த நம்பிக்கை நட்சத்திரம். பாருங்க, இந்த நட்சத்திரத்தை குறித்து நீங்க வாசிக்கும் போது நீதிமொழிகள் 11:30, தானியேல் 12:3, சீக்கிரமா வாசிங்க. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். அடுத்தது தானியேல் 12:3, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். வானமண்டலத்தில் உள்ள நட்சத்திரம் தேவனுடைய ஊழியர்கள், அவருடைய கையில நட்சத்திரமாக இருக்கிறார்கள். யோபின் புஸ்தகத்திலே தூதர்களை நட்சத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோபு புஸ்தகத்திலே மார்க்கம் தப்பி அலைகிற தவறான உபதேசக்காரர்கள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரம் மார்க்கம் தப்பிவிட்டால் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, உன்னை தவறாக வழி நடத்திவிடும். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஒரு நல்ல நட்சத்திரமாக, ஒரு கைடாக உன்னை வழி நடத்த ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் மரண பரியந்தம் உன்னை நடத்துவார். அவர் நித்தம் உன்னை நடத்தி வழி நடத்த போதுமானவர். அவர் நாடிகளின் மூளையில என்ன வந்துச்சுன்னா, அது வரைக்கும் நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே வந்தாங்க, கரெக்டா அது கைட் பண்ணிட்டே வந்துச்சு. ஆனா அந்த நாடிகளுக்கு என்ன, அறிவு அதிகம், ஞானம் அதிகம். யோசிக்க பார்த்தாங்க, ராஜாவா பிறந்தா எங்க பறக்கணும்னா அரண்மனையில பறக்கணும்னு சொல்லி அரண்மனைக்கு போனாங்க. அரண்மனைக்கு போகும்போது அந்த நட்சத்திரம் அங்கேயே நினைச்சு, நட்சத்திரம் தன்னுடைய நோக்கத்தை சரியாக செய்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டீன்னா, ஏற்றுக்கொண்டு நடத்தினா, எந்த சூழ்நிலையும் உன்னை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நீ வழிக்கு போனாலும் அவர் உன்னை விட்டு போகாதபடி திரும்பவும் சரியான வழியில நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாலிப சகோதரியே, சகோதரியே, நான் ஒன்று சொல்லுகிறேன், உனக்கு வழிகாட்டும் நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விடிவெள்ளி நட்சத்திரம். காலையில எழுந்த உடனே இந்த
அந்த நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும். இல்லையா சொல்லுங்க. வழிகாட்டும் நட்சத்திரம். உன்னுடைய இச்சை, உன்னுடைய ஆசை, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய காரியம் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இயேசுவை புறக்கணிக்காதே. வழிகாட்டும் நட்சத்திரம் உன் வீட்டுல நின்றுட்டு இருக்காரு. உனக்காக வழிகாட்ட அவர் இருக்கிறாரு. தவறான முடிவுகள், தவறான தேர்ந்தெடுப்பு, தவறான காரியங்களை உன்னுடைய ஆசைக்காக, இச்சைக்காக என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உன்னுடைய ஊழியர், உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய சகோதரர், உன்னுடைய மூத்த வயதில் உள்ளவர்கள் இருக்கிறவருடைய ஆலோசனையை கேட்டு நீ நடப்பாயானால் இந்த நட்சத்திரம் வழிநடத்துமாடைய நட்சத்திரம், நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற ஆண்டவர் உன்னோட வாலிப காலங்களில உனக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து தருவார். ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியம் கொடு. ஆண்டவருடைய ஆசை. ஹல்லேலூயா. எனக்கு பிஸியா இருக்கேன், எனக்கு வேலை இருக்கு, என் சொந்த வேலை இருக்கு, என்ன சபை, என்ன ஆராதனை, என்ன கொயர், என்ன பாட்டு, என்ன பாஸ்டர், இவங்க சொல்ற ஆலோசனை எல்லாம் நீ விட்டுட்டு ஓ இச்சை, ஓ விருப்பம், உன்னுடைய காரியத்தை நீ செஞ்சினா கண்டிப்பா சொல்றேன், நீ தவறி போய் விழுந்து போய் உனக்கும் அவமானம் வரும், உன் குடும்பத்துக்கும் அவமானம் வரும், உன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் அவமானம் வரும். வழி நடத்தும் நம்பிக்கை நட்சத்திரமாய் இருக்கிற ஆண்டவரை முதல்ல வை, ஊழியக்காரனை இரண்டாவது வை, தாய் தகப்பனை அடுத்தது வை. மூத்த உன்னுடைய வயது மூத்தவர்களுடைய ஆலோசனை கேட்டு அவருடைய வழியில நடந்தா ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக. வழி விலகாத, என்னை விட்டுடுங்க, என் இஷ்டத்துக்கு விட்டுடுங்க சொல்லாத, என்னுடைய விருப்பத்தை செய்ய விடுங்க சொல்லாத. அந்த அனுபவத்தை எல்லாம் நாங்க கடந்துதான் வந்திருக்கிறோம். சொல்லாத. துன்மார்க்கர் உட்காரும் இடத்தில் ஒண்ணு என்ன சொல்லி பிடிக்கிறேன், சொல்லுங்க. துன்மார்க்கர் உட்கார என்ன ஒன்னாவது சங்கீதத்துல ஒன்னாவது வசனமே தெரியல, சொல்லுங்க சீக்கிரம் படிக்கலாம். ஆலோசனையில் நடவாத, இல்லாத, உட்கார இடத்துல உட்கார, கேட்காத, நடக்காத, நிக்காத, உட்காராத. நான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை நீ எங்க இருக்கணுமோ நீ அங்க இருந்தீன்னா அன்றைக்குதான் ஆண்டவர் உன்னை சந்திப்புற நாளா இருக்கும். அந்த நாள்ல ஃபங்க்ஷன், கல்யாணம், விருந்து போயினா நான் போயிட்டு வரேன்னு போயிடுவேன். நல்ல கடுமையா சொல்றேன், நல்ல எச்சரிப்பா சொல்றேன். அநேக பாடுகளுக்குள்ள போனவன் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா ஆராதனைக்கு வரணும். சபைன்னா இதெல்லாம் பாருங்க, 4 பேர் 2 பேர் இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க.